தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம். இனவாதத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற கொள்கையை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்ப காலத்தில் எடுத்திருந்தால் நாட்டில் இரத்த ஆறு ஓடியிருக்காது என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நேற்றைய தினம் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது இது தொடர்பான விடயங்களை இவ்வாறு வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இது பற்றிய கருத்தில் பிரதானமாக சில விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது கொள்கை விளக்க உரையில் இனவாதத்தால் ரத்தாறு ஓடிய வரலாறு கொண்ட இந்த நாட்டில் மீண்டும் அந்த நிலைக்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி இந்த கூற்றை வரவேற்கிறேன். நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பது முக்கியமாக மக்கள் விடுதலை முன்னணி 1980 காலப்பகுதியில் முன்னெடுத்து வந்த புரட்சியால் நாட்டில் ரத்தாறு ஓடியது. இனவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் அன்று கடைபிடித்திருந்தால் நாட்டில் ரத்தாறு ஓடியிருக்காது, வடக்கில் பிரிவினைவாத யுத்தம் ஏற்பட்டிருக்காது. என்றாலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் 35 வருடங்களுக்கு பின்னராவது இந்த உண்மை அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் மக்களின் உரிமைக்காக நாங்கள் வடக்குக்கு சென்று போராடி இருக்கிறோம். அதேபோன்று முஸ்லிம் மக்களின் நியாயமான உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தோம். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் மூலமே நாட்டில் அபிவிருத்தி ஏற்படுத்த முடியும் என்ற கொள்கையிலேயே நாங்கள் இருந்திருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம். இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எமது போராட்டமாகும். நாங்கள் ஒருபோதும் அதிகாரத்துக்காக இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை. நான் மாத்திரமல்ல, எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் அரசியல் அதிகாரத்துக்காக இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை. ரணில் விக்ரமசிங்க பிரபலிய அரசியல் செய்யவில்லை. அவர் எப்போதும் அறிவுபூர்வமான தீர்மானங்களை எடுத்து வந்தார். அதனால் அனுரகுமார் திசாநாயக்கவும் பிரபலிய அரசியல் செய்வதை விடுத்து அறிவுபூர்வமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த தேர்தலில் வடக்கு மக்களின் மனதை வெற்றி கொள்ள தேசிய மக்கள் சக்திக்கு முடியுமாக இருக்கிறது. இது வரலாற்று வெற்றியாகும். மக்கள் விடுதலை முன்னணி தனது இனவாத மதவாதத்தை நிராகரிப்பதற்கு வடக்கு மக்களின் ஆதரவும் காரணமாக இருக்கலாம். அதனால் தமிழ் மக்களின் தேவைகளை உணர்ந்து அதனை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கத்தின் பயணம் இருக்க வேண்டும் என்பதாக ராஜித சேனாரத்ன இவ்வாறு ஒரு கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார்.